போரின் மீதான வெறுப்பினாலேயோ அல்லது போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டு அச்சப்பட்டு இது மாதிரியான சூழல் வரக்கூடாது என்பதாலேயோ போர் நிறுத்தம் வந்தால் அதை வரவேற்கலாம். அதுதான் இங்கே உண்மையான போர் நிறுத்தம். ஆனால் இவங்களுடைய போர் நிறுத்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், கடந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா, இந்த போர் நிறுத்தங்கள் எல்லாமே அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் மூச்சு விட்டு கொண்டு மீண்டும் அடிப்பதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கான நிறுத்தமாகத்தான் இத்தனை வருட காலமாக இஸ்ரேல் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு வருந்த தகுந்த அம்சமாக இருக்கிறது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா உண்மையிலே இது சந்தோஷமான செய்தி தான். இல்லை, ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆனால் ஆசுவாசப்படுத்துறதுக்கு டைம் எடுக்க தேவையான அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. இப்போ காசாவில் எதிர்த்து அடிக்கிறதுக்கோ அங்கே எந்த விதமான படைபலனும் இல்லாத சூழலில் அவங்களுக்கு இதை எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் தொடர்ந்து ஓடுதில்லை, 2 வருஷத்துக்கு மேலே போகுதில்லை. இந்த 2 வருட இடைவெளியில் துவக்கத்தில் நெதன்யாகு என்ன சொன்னார்னா, அக்டோபர் 7 அடி விழுந்த உடனே நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம், ஒன்றும் இல்லாமல் காசாவை சுடுகாடாக ஆக்கிட்டு தான் ஓய்வோம் அப்படின்னு அவர் சூளுரைத்தார். அவர் சூளுரைக்கிற நேரத்தில் உண்மையில் உலகம் அதை நம்புகிற சூழலில் தான் பலம் அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப குட்டியான ஒரு அமைப்பு, ஒரு அரசு இல்லை, ஒரு அரசுக்கு செயல்படக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் இல்லை, ஒரு அரசிடம் இருக்கக்கூடிய பொருளாதார பின்புலம் இல்லை, உலக நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் எதுவுமே இல்லை. ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக நசிக்க விடலாம் என்கிற நிலையில தான் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறோம்னாரு. ஆக்கிடுவாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி பல பேரும் அச்சப்பட்டாங்க. ஆனால் வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு, அவருடைய கனவு நிறைவேறலை, வார்த்தைகள் வடிவம் பெறலை.